இந்த சம் பாருங்கள், முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இருக்கிறதுலையே அதிகமாக இருக்க ஒரு பக்கம், சரிங்களா? இந்த 4 இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் மொதல் ஆப்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இந்த கண்டிஷன் என்னென்னா, ஒரு பக்கம், அதாவது இருக்கக்கூடிய பெரிய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை விட மற்ற 2 பக்கத்தையும் கூட்டு நோக்கி ப்ளஸ் பண்ணும்போது அதிகமாக இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும், சரிங்களா? 12. அப்போது மொதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகுது, சரிங்களா? ஓகே, சரிதான், இது கரெக்டு தான். இது முக்கோணம் இதை கொண்டு வரைய முடியும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது 7 லெஸ் தென் 7 + 7. அடுத்த 2 பக்கத்தையும் நம்ம கூட்டுதோம், சரிங்களா? இதை எப்போவுமே இதை பெருசு தான் பார்த்தீங்கன்னா லெஸ் தென்னாக வச்சுக்கணும். ஸோ இது 14 வருது. ஸோ இந்த கண்டிஷனும் அப்ளை ஆகுது. ஸோ இதுவும் ஒரு முக்கோணத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வருது, சரிங்களா? 9 தான் பெரிய பக்கம். ஸோ 9, சரிங்களா, லெஸ் தென் 3 + 4. ஸோ 7 வருது. அப்போ இது 9 விட எவ்வளோவா இருக்குது? கம்மியாக இருக்குது. அதாவது 9 > 7 இருக்குது. ஸோ இது வந்து தவறு, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது உள்ளது தான் ஒரு முக்கோணம். 3வது பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணத்தை வரைய முடியாது. ஸோ ஆன்சர் வந்து சிங்கிறது தான்.